வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு மூத்த ஊடகவியலாளரை நாங்கள் இந்த நேர்காணலுக்காக கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் அண்மையில் பவள விழா கொண்டாடி இருக்கின்றார். இவருக்காக பவள விழா கொண்டாடப்பட்டிருக்கின்றது என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். இவருக்கும் நேத்ராவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நேத்ராவும் அதுவும் இந்த வணக்கம் நேத்ராவுக்கும் தொடர்பு இருக்கின்றது. வணக்கம் நேத்ராவில் பல்வேறு திறமைசாலிகளை அல்லது பல்வேறு கலைஞர்களை நாங்கள் வெளிக்கொணர்வது வளமையாக இருக்கின்றது. அது உள்ளூர் கலைஞர்கள் மாத்திரமல்ல, சர்வதேச படைப்பாளிகள், சர்வதேச மட்டத்தில் வந்த ஆற்றல் மிகுந்தவர்களையும் இந்த வணக்கம் நேத்ரா உள்வாங்கி இருக்கின்றது. அதற்கு பல்வேறு வகைகளில் ஒத்துழைப்பு வழங்கிய ஒருவராகவும் இவர் காணப்படுகிறார். அண்மையில் பவள விழா இவருக்காக கொண்டாடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் பல்வேறு பெரும் திரளானவர்கள் அதில் பங்கேற்றிருந்தமையும் ஒரு சாதனையாக காணப்படுகிறது. அந்த வகையில் பணிநிறை செல்வன் கலாபூசணம் திரு கே பொன்னுதுரை ஐயா அவர்கள் கலையம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். அண்மையில் உங்களுக்கு பவள விழா கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் பவள விழா கொண்டாடப்பட்டது. அது புத்தகமும் என்னிடம் இருக்கிறது. பவள விழா 75 பணிநிறை செல்வன் கே பொன்னுதுரை என்ற அந்த தலைப்பில் அந்த புத்தகம் இருக்கின்றது. இந்த பவள விழா தொடர்பிலான தகவல்களுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் ஐயா. எனக்கு பவள விழா சம்பந்தமாக நான் ஹிந்தி செயல்படும் இலங்கை தமிழ் இலக்கிய நிறுவனம், லண்டன் தமிழ் இலக்கிய நிறுவனம் ஆகியவை தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்தது. சுமார் 6 மாதங்களுக்கு முன்பாக இதுக்கான ஏற்பாடுகளை மிக செய்தார்கள். நாங்கள் சுமார் 44 பெருந்தகைகளிடம் கட்டுரை கேட்டிருந்தோம். அதில் 41 கட்டுரைகள் எமக்கு கிடைத்தது. அது அதற்காக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் செயலாளர் திரு ஆழ்வாப்பிள்ளை கந்தசாமி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இதில் செய்தார்கள். மலர்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த குழுவினரும் எல்லோரும் கலந்து ஆலோசித்து இந்த மலரை கொண்டாந்தார்கள். இந்த விழாவுக்கான முழுமையான செலவினங்களை இலங்கை தமிழ் இலக்கிய நிறுவனம், லண்டன் தமிழ் இலக்கிய நிறுவனர் ராவுதேன் அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார். அது மிக பெருமையான விடயம். அவர் அந்த அமைப்பு இந்த வெறுமனே கலை இலக்கியம் சார்ந்தவர் மட்டுமல்லாது சமூக விடயங்களிலும் மிகவும் வன்னி பகுதியில் மிகப்பெரிய விடயங்களை செய்திருக்கார்கள். மாணவர்களுக்கு புலமை பரிசு, அந்த குடும்பத்தினர்களுக்கு உதவி, இப்படி பல்வேறு உதவிகளை செய்து வரும் நிறுவனம். வருடந்தோறும் நாங்கள் புத்தகங்களுக்கான பரிசளிப்பு வழங்குகிறோம். புத்தகங்களை கோரி அதற்கு சிறந்த புத்தகத்தை நாங்கள் பொதுவாக சாகித்ய விழாவில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தகுதியுள்ள புத்தகங்கள் தான் நாங்களும் தேர்ந்தெடுத்திருப்போம். அதுவில்லாது ஒரு 10 படைப்பாளருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, சிறந்த அப்படி அவ்வாறான பல்வேறு கலை இலக்கிய பணிகளை இந்த லண்டன் கலை இலக்கிய நிறுவனம் செய்து வருகிறது. அது நிறுவனர் லண்டனில் இருந்தாலும் முழுமையான செயல்பாடுகளை பேராசிரியர் சபா ஜெயராஜா, பேராசிரியர் மகேஸ்வரன் போன்றவர்களின் ஆலோசனையின் கீழ் நான் செயல்பட்டு வருகிறேன். அவர்கள் தான் தீர்மானித்தார்கள் இந்த பவள விழாவை நன்றாக கொண்டாட வேண்டும் என்று. அதற்கான ஒரு குழுவை அமைத்து ஊடகவியலாளர் தினகரன், பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அவரின் அனுசரணையில் இலக்கிய புலவர் ஆசிம் உமர் அவர்களை தலைவராக கொண்டு செயலாளர் தொழிலதிபர் சண்முகப்பிரியா கார்த்திகேஷ் போன்றவர்கள் இணைந்து வீரகேசரி ஸ்ரீகஜன், தமிழன் சிவராஜா போன்ற ஒட்டுமொத்த ஊடகமும் இந்த பவள விழாவை கொண்டாடுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள். அன்று விழா நடந்த மேடையில் மட்டும் 24 பேர்கள் மேடையில் இருந்து என்னை பற்றி பேசினார்கள். என்னை பற்றி பேசியதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள். ஒவ்வொரு விதமான நான் கூட பிரமித்து விட்டேன். இந்த கொழும்பு வந்த காலங்களில் இவ்வளவு பெரிய பெருந்தகைகளின் நண்பரை பெற்றிருக்கிறேன் என்று மிக சந்தோஷம் அடைந்தேன். அத்துடன் எங்கள் குடும்பத்தின் சார்பில் போல் ஒரு 70 பேர்கள்
வந்திருந்தார்கள். அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எனது மருமகன் டாக்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு சிறப்புரை ஆற்றினார். அப்படி கல்வியில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்தார்கள். நான் இந்த பத்திரிகை துறையில் இருந்த ஒரு அந்த சிறு வயதிலே ஒரு 17 வயதில் நான் பத்திரிகை துறைக்கு பிரவேசித்தேன். முதல் ஏழநாடு பத்திரிகையில் கேபி அரண் அவர்கள், உங்கள் பிரபல பத்திரிகை ஆசிரியர்கள் மிக முக்கியமானவர். கேபி அரண் அவர்களில் ஊடாகத்தான் பத்திரிகை துறைக்கு பிரவேசித்தேன். அதன் பிறகு தினபதி. ஆமாம், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிறப்பிடம் நாவலப்பட்டியாக இருக்கின்றது. பொதுவாக இப்பொழுது கொழும்பில் உங்களுக்கு பவள விழா கொண்டாடப்பட்டிருக்கின்றது. 17 வயதில் ஊடகத்திற்கு கால் பதித்திருக்கின்றீர்கள். நாவலப்பட்டி உங்களுடைய பிறப்பிடமாக இருக்கும் பொழுது இந்த ஊடகத்துறையுடான தொடர்பு எவ்வாறு அமைந்தது? அதுவும் இந்த பத்திரிகை துறையில் வருவதற்கு என்ன காரணம் உங்களை உந்துதலாக இருந்தது? அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாவலப்பட்டியில் ஆத்மஜோதி நிலையம் என்ற ஒரு நிலையம் இருந்தது. அது சமூக சமய வெளிமையில் வளர்ப்பதற்காக பொதுவாக தோட்டப்புறங்களில் கூட்டு பிரார்த்தனை, தேவாரம் பாடுதல், இந்த விடயங்களில் அவர்கள் மிக ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேற்படியாக அந்த பத்திரிகையை நான் நடத்தி வந்தார்கள். அந்த கூட்டு பிரார்த்தனையில் நான் கலந்து கொள்வேன் சிறு வயதில். அப்பொழுது ஆத்மஜோதி முத்தையா அவர்களின் தம்பி அருமநாயகம் அவர்கள் வீரகேசரி பத்திரிகை நிருபராக இருந்தார். அவர் கூட்டங்களில் குறித்து கொள்வதும், 2 நாள் கழித்து நான் பத்திரிகை பார்க்கும்போது நாவலப்பட்டி நிருபர் அப்படி என்று வருவது. அதே நேரத்தில் தினகரன் பத்திரிகை நிருபராக பிரேம சம்பு என்று ஒருவர் இருந்தார். அவர் கொஞ்சம் சிறிது குள்ளமானவர்களும் அந்த எழுத்துகள் மிக அற்புதமாக இருக்கும். அவர்கள் பேசியதை விட மாறுபட்ட கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருப்பார். அதனால் எனக்கு ஒரு ஆசை வந்தது, நானும் எழுதணும் அப்படின்னு. அப்போ வீரகேசரி, தினகரன், தினபதி போன்ற பத்திரிகையில் நாவலப்பட்டியில் நிருபர் இருந்தபடியால் அந்த நாவலப்பட்டியில் நிருபர் இல்லாத பத்திரிகையை யோசித்து ஏழநாடு பத்திரிகை நானே கடிதம் கொண்டு போட்டேன். நான் இப்படி பத்திரிகை நிருபர் ஆசைப்படுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், நாவலப்பட்டியில் எங்களுக்கு பத்திரிகை விற்பதில்லை, முடிந்தால் ஒரு 5 பிரதி வாங்கி நீங்கள் விற்றீங்க என்றால் நாங்கள் உங்களுக்கு செய்தியாளராக நிருபராக, செய்தியாளர் என்ற அந்த சொற்கள் அந்த காலத்தில் பாவிக்கவில்லை. அதன் பிறகு நான் ஒரு பொன்னம்பலம் என்கிற சுட்டுக்கரம் ஆல்டன் மீது சொன்னவுடன் அவர் ஏழாலை சேர்ந்தவர். அவர் சொன்னார், சரி காரியமில்லை, கடிதத்தா அப்படின்னு சொல்லி வாங்கி அவரே அந்த 5 பத்திரிகைகளை வாங்கி அவர்கள் சார்ந்து கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிகையின் விலை என்ன? 10%. அப்போ அவர் தான் அந்த நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருட காலங்கள் அவரே பத்திரிகை வாங்கி அவரே அதை விநியோகித்து அந்த காசுகளை கட்டி விடுவார். எனது செய்திகள் வந்தால் மட்டும் அதுக்கு ஒரு பத்திரிகையை எடுத்து வச்சிருந்து எனக்கு கொடுப்பார், கொண்டு வைகின். அப்படி ஒரு பெருந்தைகள் எனக்கு வந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு விசேடமான இதை நான் குறிப்பிட வேண்டும். நாவலப்பட்டியில் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸின் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கான விசேட பந்தல் அமைச்சு மிகப்பெரிய எடுப்பு நடக்கிறார்கள். அப்பொழுது நானும் மாநாடு என்றால் ஒரு பெரிய விசேடம் தானே. லீலா நாராயணன் போன்றவர்கள் நடனமில் இருந்தது. அந்த காலத்தில் பிரபலமான நடன நடிகை பிரபல லீலா நாராயணன் போன்றவர்கள் நடந்தது. அப்போ நானும் எங்களோட ஏழநாட்டுக்கு கடிதம் போட்டு இப்படி மாநாடு நடைபெறுகிறது, நான் செய்தி சேரிக்க வேண்டும். அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள், இவர் எங்கள் பத்திரிகை நிருபர், இவருக்கான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று. அப்போ நான் அந்த வயசில் அரைக்கால் சட்டை அணிந்தபடி அந்த மாநாடு மண்டபத்தில் பத்திரிகையாளர் பகுதிக்கு சென்ற பிறகு அங்கே மாவட்ட தலைவர் இருந்தார் அந்தோனி முத்து. அவருடன் கொண்டு கடிதத்தை காட்ட பிறகு என்னை மேலுங்கில் இறங்கி பார்த்துட்டு சரி அந்த காம்பவுண்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். போய் பார்த்தால் அங்கே இப்பொழுது மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்த எந்த செலியன் பேரின் விநாயகம், தில்லநாதன், தினகரனை சேர்ந்த திருச்செல்வம் போன்ற பிரபல அவர்களை நான் ஏதோ மாதிரி அவர்கள் பெல்ஸ் நல்ல உடவு இருந்தார்கள். அவர்கள் கடிதத்தை பார்த்தோன்னே, நீ ரிப்போர்ட்டரா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சிரித்து கொண்டார்கள். பிறகு என்னை அந்த
அந்த வரிசையில் அமர வைத்து இருந்தார்கள். பிறகு செய்திக்கு சேரிக்கப்பட்டது. அது பின்னேறம் அந்த தபால் நிலையத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் போயிட்டு செய்திகளை அந்த அதுக்கு என்னமோ சொல்வது அதன் அடிப்பார்கள். அதையெல்லாம் என்ற செய்தியை படித்தவர் செலியன் பெரியநாயகம் அவர்கள். அவருக்கு ஒரு காலத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை பிதாவாக இருந்தவர். அவர் தான் செய்தி அனுப்பினார். அது மிக மறுநாள் இயல்நாட்டு பத்திரிகையில் நாவல் நகர் காந்தி நகரிலிருந்து மாக்கி பொன்னுத்துறை என்று அப்படி ஒன்று மிகப்பெரிய தலைப்பிட்டு பெரிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய தலைப்பிட்டு அந்த பத்திரிகை வந்தது. அவர்கள் 5 பிரதி சேர்த்து 10 பிரதிகளை அனுப்பி வைத்தார்கள். அதுதான் எனக்கு நான் கண்ட ஒரு மிகப்பெரிய என்ற தலைப்பு செய்தியாக வந்தது. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அது தொடர்ந்து வாசிப்பு என்ற பிறையில் வரையில் எங்களுக்கு கிராமத்தில் சேலம் பிரிட்ஜ் என்பது அது ஒரு சேலம் தோட்டம் தான். அந்த பாலத்தை அண்டி இருப்பதால் சேலம் பிரிட்ஜ் என்று அந்த பேர் வந்தது. அது ஒரு பகுதியில் நாங்கள் தமிழர்கள் சாதாரணமாக ஒரு 40-45 குடிகள் இருந்தார்கள். அது எங்களை சார்ந்தவர்கள். மேற்கு பகுதியில் சிங்களவர்கள் கூடுதலாக இருந்தார்கள். அவர்களுடனே நான் அந்த காலத்திலேயே போல் அடிக்கிற காலத்தில் கூட அவங்க நண்பராக இருந்தார்கள். பிறகு வயசு வந்த பிறகு நான் எங்கள் பிரதேசத்தை வந்து சேலம் பிரிட்ஜ் வாலிபர் சங்கம் என்று ஒன்றை ஆரம்பித்தேன். இந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். அன்று விழாவுக்கு வந்திருந்தார்கள். அந்த சங்கத்தின் மூடாக சிறு சிறு விடயங்கள் அந்த காலத்தில் சேலம் பிரிட்ஜை பொறுத்தவரையில் பைப்பு தண்ணீர் வரவில்லை, கிணறுக்கு போக வேண்டும். அந்த கிணறுகளை சுத்தப்படுத்துவது, ரோட்டுகளை சுத்தப்படுத்துவது, அவ்வாறான விடயங்களில் இருந்தது. அது என்ன உந்துதல தெரியவில்லை. அந்த பணி தொடர்ந்தே எனக்கு வந்தது. வாசிப்பை பொறுத்தவரையில் நாலப்பட்டி வாசிசாலையின் இதாக இருந்தவர் ரசாக் என்பவர், எம்ஏ ரசாக் என்பவர். அவர் அந்த காலத்தில் நாங்கள் அங்கத்தவராக இல்லாத போதும் எங்களுக்கு நல்ல புத்தகங்களை கையில் கொடுத்து வாசிக்க சொல்லி அந்த வாசிப்பு தான் நாங்கள் மாறுபட்ட வாசிப்புக்கு தொடர்ந்து வேறு இல்லாமல் நல்ல ஒரு முற்போக்கான புத்தகங்களை வாசிப்பதற்கு அவர் சிபாரிசு செய்வார். அத்துடன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த நாவலப்பட்டி பானா ஆப்தீன் என்பவர் உங்களுக்கு தெரியும். அவரும் என்னை கைகோர்த்து கொண்டு சென்றார். இவற்றுக்கு எல்லாத்தை விட உங்களுக்கு 1961களில் நான் ஒரு 11 வயசு இருக்க காலத்திலே பேராசிரியர் நந்தி அவர்கள் தான் மலையகத்தை பற்றி ஒரு நாவலை முதல் எழுதியவர். அவரை சிவஞான சுந்தரம் என்று சொல்வார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரும் அந்த காலத்திலே அவர் கூட நட்பு இருக்கிற காலத்தில் என்னை ஒரு பாடசாலை ஆசிரியர் அதிபராக ஒரு சிறுகதையில் படித்து நீ தான் இந்த கதையில் நீ தான் வாத்தியார் அப்படி என்று சொல்லி அந்த இதுகெல்லாம் எம்மோடு இணைந்துக்கப்பட்டதால் தொடர்ந்து வாசிப்பு இழுத்து நாங்கள் படித்த ஐலண்ட்ஸ் கல்லூரியிலும் சிவலிங்கம் சார் போன்றவர்கள் அந்த துடிப்பான செயல்பாடுகள் அதுக்குள்ளே என்னை ஈர்த்து கொண்டது. சரி, இப்பொழுது நாவல் நகரிலிருந்து வந்து தலைநகரில் பவள விழா கொண்டாடிய ஒரு ஊடகவியலாளரிடம் பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த ஊடகத்துறையில் 75 இந்த பவள விழா கொண்டாடப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய இந்த ஊடக வாழ்க்கையில், ஊடக காலப்பகுதியில் மறக்க முடியாத அல்லது திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் ஏதேனும் இருக்கிறது? அது சொல்லத்தான் வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது மலையகத்தில் ஒரு முதல் சிறுபாத தேசிய கல்லூரி அது ஆரம்பித்த காலங்களில் நாங்கள் தலைவர் தொண்டமான் அவர்களுடன் சேர்ந்து எல்லாம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தது. மலையகத்தின் எதிர்காலம் ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவார்கள், மலையகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் உருவாக்கப்படும் அப்படி ஒன்று ஒரு மிக எதிர்பார்ப்போடு இருந்தது. அதன் ஒரு சில காலகட்டங்களில் இந்த பகுடிவதை என்ற ஒரு விடயம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதில் மலையகத்தை சார்ந்த விடயங்களில் அது கூடாது என்ற நோக்கத்தை கொண்டவன் நான். எங்கேயுமே பகுடிவதை கூடாது என்ற நோக்கத்தை கொண்டு அது ஒரு வருடம் மிக மோசமாக நடைபெற்றது. அந்த செய்தியை நான்
இப்பொழுது துப்பறியும் செய்தின்னு சொல்கிறார்கள். நான் அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு தினகரன் பணியாற்றும் போது பெரிதாக அந்த செய்தியை கொண்டு வந்தேன். பைலன் போடவில்லை. அந்த இது ஒரு மலையகத்தில் பெரிய கல்வி நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தலைவர் தொண்டமான் அவர்கள் கூட எங்கள் பிரதம ஆசிரியரிடம் அது யார் எழுத்தினது அதை சொல்லுங்கன்னா, நான் அவர் கடைசி மட்டும் ராஜஸ்ரீகாந்தன் என்ற ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆசிரியர் அவர் சொன்னார், நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். அந்த செய்திகள் பிழைகள் இருந்தால் அந்த அந்த நிறுவனம் எங்களுக்கு கடிதம் தான் நாங்கள் பிரசரிப்போம், இல்லாட்டி அவரை நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தும் என்று. நான் பேரை போடவில்லை, யாருன்னு சொல்லவில்லை. அந்த அதிபர், அந்த தலைவர், அந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த மாணவியோடு உரையாடிய விடயத்தை நான் போட்டிருந்தேன். அப்போ தலைவர் எனக்கு மிக நெருக்கமானவர், நான் நண்பர். அவர் கூட சொன்னார் எனக்கு பிறகு ஒரு காலத்தில், பாருங்கள் நான் பேசினதை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிட்டு சிரிப்பு வந்தாலும் நான் என் செய்தியின் வெற்றியை நான் அதை அன்று கண்டேன். அதன் பிறகு பல செய்திகள் போட்டு இருக்கிறோம். சார், இப்பொழுது ஊடகத்துறை இப்பொழுது டிஜிட்டல் மயமாகி டிஜிட்டல் யுகத்தில் சென்று கொண்டிருக்குது. இந்த ஒரு ஊடகவியலாளன் என்ற அந்த கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு சமூகத்தின் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதிலும் சமகாலத்தில் ஒரு ஊடகவியலாளனாக செயல்படுவதிலும் என்ன மாறுபாடுதல்களை, என்ன வித்தியாசங்களை நீங்கள் உணர்கிறீர்கள்? அதாவது நாங்கள் அவ்வளவு செய்திகளையும் கையில் எழுதுவோம். பண்டலாக பேப்பர் எங்கள் மேசையில் இருக்கும், நாங்கள் எழுதுவோம். சுமார் 8 பக்கம் 9 பக்கம் பெரிதாக எழுதுகிறபடியால் 8 பக்கம் 9 பக்கம் இந்த செய்திகளை எழுதி செய்தி ஆசிரியரிடம் கொடுக்கும்போது அவர் அப்படியே வாய்ச்சி கொண்டு வந்து 1-2 பிள்ளைகள் இருக்கும்போது அந்த எல்லா பக்கத்தையும் வெட்டி சுருட்டி தண்டை கூடைக்குள் போட்டுக்கொள்வார். அது எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார், தண்டை கூடைக்குள் போட்டுவிடுவார். திருப்பி எழுதி வாரும் அந்த ஒரு வார்த்தை திருப்பி எழுதி. அப்போ நாங்கள் அந்த செய்தியை எழுதும்போது மிக கவனமாக மூளையில் சேமித்து வைத்து ஞாபகப்படுத்தி திருப்பி அந்த பக்கத்தை எழுதக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போ எங்கள் கை திருந்தது, வசனங்கள் திருத்தப்படும், அவ்வாறான இருந்தது. இப்பொழுது கொப்பியன் பேசாத நான் சொல்ல விரும்பவில்லை. கூடுதலாக நாங்கள் அந்த செய்திகள் தான் பார்க்குறோம். முகநூலில் வார செய்தி மறுநாள் பத்திரிகையில் வருகிறது. அது இப்பொழுது உள்ளது இலவாக்கப்பட்டுள்ளது. அது சரி என்றும் சொல்லவில்லை, சரி இல்லை என்று சொல்லவில்லை. எழுத்து பயிற்சி குறைவாக இருக்கிறது. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. அது நாங்கள் வாசிக்கிறோம். வசன பிள்ளைகள் கூட ஒரு சில பத்திரிகைகள் வருகிறது. நான் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் தான் உடனே படம் பிடிச்சி அதை அனுப்புவன். நான் வயதில் மூத்தவன் என்ற முறையில் அவர்கள் சொரியண்ணா அப்படின்னு பதில் போடுவார்கள். அவ்வாறான விடயங்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த மிக கவனமாக ஒரு 3 தரம் வந்து செய்தியை வாசிப்போம். அப்படி அது அந்த இந்த காலகட்டம் நான் இப்பொழுது செய்திகளை டைப் பண்ண பழகிறேன். ஆனால் 2-3 தரம் வாசிக்கிறது. இப்பொழுது இந்த பவள விழாவில் கலாசார அமைச்சர் கௌரவ இனிது சுனில் செனவியும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த ஊடகத்துறையில் இத்தனை வருட காலமாக நீங்கள் சேமித்த அல்லது உங்களுடைய பொக்கிஷம் என்று எதனை நீங்கள் பெரிதாக போற்றுகிறீர்கள்? பத்திரிகைத்துறை மட்டுமல்லாது கலை இலக்கிய செயற்பாடுகள், சமூக செயற்பாடு, இப்படி எல்லாவற்றிலும் எனக்கு பெருந்தகையான முதலாளிமார்கள் இருக்கார், வர்த்தக பிரமுகர் இருக்கார்கள். அவர்களிடம் போய் நீ எதை செய்யுங்கள் என்று சொன்னால் மிக ரைட் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்வார்கள். ஏன்னா நாங்கள் அவரோட இந்த பண விஷயத்தில் மிக கராராக நான் இருப்பேன். நானும் கராராக இருப்பேன், அவர்களும் வியாபாரி கொடுக்குறாண்டு வாங்க மாட்டேன். அந்த சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு சம்பந்தப்பட்ட பணம் மட்டும்தான் வாங்குறது. அதனால் எனக்கு ஏதோ ஒரு மதிப்பு இருக்கிறது. இவர் சொன்னால் செய்வாரன். இந்த புத்தகம் கூட வெளிவந்ததுக்கு முழுதான ஒரே நிறுவனம் உதயன் அவர்கள் செலவை ஏற்றுக்கொண்டார்கள். பார்த்தவுடன் கூட கேட்டார்களே, நாங்கள் எங்களை கேட்டு தான் நாங்கள் செய்திருக்க மாட்டோமா என்று. நான் சொன்னேன், பிறகு செய்வோம், வேறு வேலை இருக்கிறது. அந்த அந்த வகையில்
நான் சேமித்தது அன்று மேடையில் மட்டும் இலங்கையில் உள்ள எல்லா பத்திரிகை ஆசிரியர்களும் நிரம்பி இருந்தார்கள். வித்யாதரன் போன்றவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருந்தார்கள். பொன்னுத்துறை அண்ணான் அன்போடு வழங்கப்படுவர். அவர் முன்னாள் தினக்குரல் பிரதம ஆசிரியர் தனபாலசிங்கம், ஸ்ரீகஜன் அவர்கள், செந்தில் வேலவர் அவர்கள், தமிழன் சிவராஜா போன்றவர்கள் அன்று அதே நேரத்தில் தமிழன் பிரதி ஆசிரியர் ஜவுபர் போன்றவர்கள் எல்லோரும் இந்த விழாவை நல்லா செய்ய வேண்டும், மிக என்னை விட மிக இது பண்ணி அந்த விழாவை செய்தார்கள். அன்று சொன்னார்கள், நீங்கள் இதில் விட்டு எழும்பக்கூடாது, எல்லா விழாக்களையும் நீங்கள் வெளியே இருப்பீங்க, நீங்கள் இன்றைக்கு இருக்க நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி செந்தில் வேலுகள் போன்றவர்கள் மிகவும் செய்தார்கள். அது எல்லாத்துக்கும் அச்சாணியாக எங்கள் முன்னாள் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆழ்வாப்பிள்ளை கந்தசாமி அவர்கள் தன் மனைவியோடு வந்து முழு நாளும் இருந்து இந்த விழாவை செய்தார்கள். நான் பேர் சொல்வதென்றால் ஒரு 200 பேரை சொல்ல வேண்டும். அவ்வளோ பேருமே இந்த பத்திரிகை அந்த ஒரு 3-4 நாட்களாக எனது செய்தியை மிக பிரம்மாண்டமாக பெரிதாக அது ஒலி ஊடகங்களும் மிக என்ற செய்தியை பிரசித்தது. அதுதான் நான் சேர்த்து வைத்தது என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். அவ்வாறான ஒரு விடயங்களை நாங்கள் காணும் பொழுது இதுவரை காலமும் உழைத்ததன் பெருமதி அதுதான். உண்மையில் இவ்வளவு காலமும் ஒரு ஊடகவியலாளனாக எந்த ஒரு பொருள் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்திருப்போம். ஆனால் இப்பொழுது அதற்கான பலன் கிடைத்திருக்கின்றது. மன திருப்தி தான். கொழும்பில் வந்து இப்போ நாங்கள் ஒரு பிரதேசத்தை விட்டு வரும்போது பல விடயங்கள் இருக்கும். பிள்ளைகள் கல்வி அந்த மாதிரி விடயங்களையும் நான் குறை வைக்கவில்லை. 3 பிள்ளைகளும் நான் நன்கு கல்வி கற்றவர்கள், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறார்கள். எனது மகன் கோபிநாத் கூட ஊடகத்துறையில் முதல் இங்கே இலங்கையில் ஊடகத்துறையை பெறப்பட்டு இப்போ கூட வெளிநாட்டில் கனடாவில் மிக நல்ல பதவியை வைக்கிறார். நாங்கள் செய்து கொண்டது பிறகு எங்களுக்கு வரும் என்பது போல் பல பேரை நான் சொல்வதாக விரும்பவில்லை. உதவியில் கேட்டவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்து கல்வி, வேலை வாய்ப்பு என்றதை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதன் பலன் தான் எனக்கு அந்த கொழும்பும் சங்கரப்பிள்ளை மண்டபம் நிறைந்து வெளியே இருந்து பார்த்தார்கள். அது பெரிய விடயம் என்றால் 98 வயதை அடைந்த முன்னாள் அமைச்சர் பிபி தேவராஜா அவர்கள் மிக திடகாத்திரமாக வந்து வள்ளலார் பாடலை பாடி என்னை பாராட்டியது எனக்கு மிக நான் அவரோடு எப்பொழுதுமே தொடர்பு இருப்பவன் தான். இருந்தாலும் அது அந்த மூத்த ஒரு அரசியல்வாதி, இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளையும் மூத்தவர் தமிழராக இருக்கிறார். நான் நன்கு கல்வி கட்டுறேன் ஆங்கில மொழி மூலம். இப்போ கூட அண்மையில் கூட சிவி வேலுப்பிள்ளையின் கவிதையை, ஆங்கில கவிதையை அவர் தமிழ் மொழிபெயர்த்து எனக்கு போனில் சொல்கிறார். ஒன்றுத்தர அது இப்படித்தான் இருக்கணும். அப்போ அந்த வாசிப்பு திறன், அவ்வாறான ஒருத்தர் வந்து மேடையில் உங்களுக்கு நமக்காக வந்து அந்த மேடையில் நின்று அவர் ஒரு 2.5 மணித்தியாலம் மேடையில் இருந்து பிறகு நான் சொன்னால் கோவித்துக் கொள்வேன் என்று சொல்லாமல் போயிருக்கார். பிறகு மறுநாள் சொன்னார், நான் வந்துட்டேன், கோவிச்சுக்கேன் ஆசன், என்ன சார் கோவிக்கிறது. அவ்வாறான மக்களை நான் பெற்றிருக்கேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இறுதி அந்த தமிழ் சங்கத்துடனான உங்களுடைய தொடர்பு, தமிழ் சங்கத்தில் இப்பொழுது உங்களுடைய பணிகள் என்னென்ன, சமூகம் சார்ந்த விடயங்களை நீங்கள் நிறைய தமிழ் சுருக்கமாக? நான் தமிழ் சங்கத்தில் 1900 அந்த காலத்திலே கொழும்பில் இருக்கும் காலங்களில் நான் சங்கத்துக்கு போகிறது, லைப்ரரி அதுகளை வாசி நூலகத்தை பாவித்திருக்கிறேன். பிறகு சில விடயங்கள் கூட பேராசிரியர் கைலாசபதி அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் செய்திருக்கோம். மக்கள் கவிமணி சிவி வேலுப்பிள்ளை அவர்களை நீங்கள் அறிவீர்கள். அவருக்கான மக்கள் கவிமணி என்ற பட்டத்தை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் அந்த மேடையில் இப்பொழுது உள்ள மேடையில் பழைய மேடையில் வைத்து தான் நாங்கள்
மலைய இந்த கலை இலக்கிய பேரவை அந்தனி ஜீவா போன்றவர்களால் அது வழங்கப்பட்டது. அதில் நான் சம்பந்தப்பட்டிருந்தேன். அதன் பிறகு தொடர்ந்து இருக்கிறது. 83ஆம் ஆண்டு வன்செயலில் பாதிக்கப்பட்டு இந்தியா சென்று பிறகு இந்த தொழில் நிமித்தம் பிள்ளைகளோட கல்வி அந்த மாதிரியே நான் நாலைப்பட்டிக்கு சென்று விட்டேன். நாலைப்பட்டி சென்றாலும் இங்கே வரும்போது கொழும்பு தமிழ்ச்சங்கத்தோட ஊடாட்டம் இருந்தது. காரணம் அந்த அந்த கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நூலகம் என்னை பல வகையில் பயன்படுத்தியிருக்கேன். பல விடயங்களை என்னை அந்த அது பதப்படுத்தி உள்ளது அந்த நூலகம். அந்த இதோட நாங்கள் 2000ஆம் ஆண்டு நான் கொழும்புக்கு வந்திருந்தாலும் பிள்ளைகள் கல்வி அந்த மாதிரி விடயங்களில் நான் 2006ஆம் ஆண்டு தான் அது ஆயுள் உறுப்பினராக சேர்கிறேன். அதன் பிறகு அங்கு ஒரு அமைப்பு விதியில் இருக்கிறது ஆயுள் நிர்வாக குழு பேரவை உண்டு. அந்த இதில் நான் 2012ஆம் ஆண்டு நிர்வாக குழுவில் உள்வாங்கப்படுகிறேன். ஒரு மூணு மாதத்திலே துணை செயலாளராக பதவி என்னை வந்து அடைந்தது. அதன் மூலமாக பிறகு நான் பல்வேறு பதவிகளை வைத்திருக்கேன். துணை நிதி செயலாளர், இந்த கொழும்பு தமிழ்ச்சங்க வரலாற்றில் ஒரு இந்திய வம்சாவளி சார்ந்த ஒருத்தர் நிதி செயலாளராக இருந்தது நான் மட்டும்தான். பொதுவாக அந்த காலங்களில் நான் எந்த பதவிக்கு போட்டி போட்டாலும் எனக்கு எதிராக யாருமே போட்டி போடாத ஒரு காரணம் இருந்தது. அது ஒரு என்னை மேல் உள்ள அந்த சங்க உறுப்பினர்கள் வைத்த மரியாதை. அதன் பிறகு உறுப்பான்மை குழு ஒரு செயலாளராக இருந்தேன். அவர் பல பதவிகள் படுத்தியிருக்கேன். முடிந்த அளவில் சங்கத்தின் வளர்ச்சிக்காக என்னால் முடிந்த நிதி உதவிகளை அது தொகைகளை சொல்லக்கூடாது, முடிந்த அளவில் பெரிதாக 2 ஏசி ரூம் குளிர்சாதன 2 அறைகள் கட்டுவதற்கு என்னால் உதவ முடிந்தது. இப்பொழுதும் எதுவும் தேவை இருந்தால் நாங்கள் அது கட்டாயம் என்றால் அதுக்கு உதவிகளை செய்வோம். நிச்சயமாக உங்களுடைய ஊடகத்துடன் சேர்த்து அந்த சமூக பணியும் தொடர்ந்தும் இன்னும் மென்மேலும் நீடித்து மக்களுக்கு அந்த பலன் பெற வகையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது எமது நேத்ரா குடும்பத்தின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் அவாவாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த நேர்காணல் பகுதியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். பவள விழா கண்ட பணி நிறை செல்வர் கலாபூசணம் கே பொன்னுத்துறை ஐயா, உங்களுடைய பணி மீண்டும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் நன்றி. என் பவள விழா சம்பந்தமாக என்னை அழைத்து இந்த வேலை விடயங்களையும் விரிவாக பேச வைத்த நேத்ரா குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் உங்கள் பணியில் ஒத்துழைப்பேன் என்று கேட்டுவேன். நன்றி. அந்த வகையில் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக ஈடுபட்ட தனஞ்சயனுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.